நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டடி ஸ்டேட் எரரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி ஸ்டேட் எரரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் பெண்டலம் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிம்பிள் பெண்டலம் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் பெண்டலம்னா நான் வந்து ஜஸ்ட் ஸ்விங் பண்ணி விட்றேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, சிம்பிள் பெண்டலம் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட பெண்டலம் இந்த பொசிஷனில் நிற்கணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேபிள் ஸ்டேட் அல்லது ஈக்குலிபிரியம் ஸ்டேட் சொல்லுவோம். பட் டியூ டு சம் ப்ராப்ளம், அதாவது ஏதாவது ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த சிம்பிள் பெண்டலம் ஸோ இந்த பொசிஷனில் நிற்காமல் பாருங்கள், இந்த பொசிஷனில் நின்றோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டடி ஸ்டேட் எரர் சொல்லுவாங்க. ஸோ இந்த எரர் தான் பார்த்திங்கன்னா ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ அதாவது சிஸ்டமுடைய ஃபைனல் ஸ்டேபிள் ஸ்டேட் போய் ரீச் ஆகணும், பட் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் எரர் இருக்குது. ஸோ அதுதான் ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ விச் மீன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைம். ஸோ உங்களுடைய அட்மோஸ்ட், அதாவது சிஸ்டமுடைய ஃபைனல் பொசிஷன்லேருந்து எவ்வளோ உங்களுடைய சிஸ்டம் டீவியேட் ஆகிட்டு இருக்கோ, ஸோ அதுதான் ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ பாருங்கள், டெஃபினேஷன் பாருங்கள். ஸோ இஸ் த வேல்யூ ஆஃப் எரர் சிக்னல் E of t when t tends to infinity. Next, it is the measure of system accuracy. So இந்த ஸ்டடி ஸ்டேட் எரரை நம்ம பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டமோட அக்யூரேசியை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுதான் ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டமை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் GFS ஃபீட்பேக் இருக்குது. ஸோ HFS ஃபீட்பேக் கெயின். ஸோ இதில் EFSன்றது தான் எரர் சிக்னல். ஸோ இந்த எரர் சிக்னலை நம்ம அவுட்புட்லேருந்து நம்ம கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ இந்த எரர் சிக்னலில், அதாவது நம்மளுடைய டிசையர்ட் ரெஸ்பான்ஸ்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகிட்டு இருக்குது, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய எரர் சிக்னல். நமக்கு டிசையர்ட் ரெஸ்பான்ஸ் தேவை, பட் அதுலேருந்து டீவியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சிம்பிள் பெண்டலம் இந்த பொசிஷனுக்கு வரணும், பட் இந்த பொசிஷனுக்கு வரல. ஸோ அட்லீஸ்ட் இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ இருக்குது. ஸோ அப்போ எரர் சிக்னல் இருக்குது. ஸோ இந்த எரர் சிக்னல் நம்ம ஃபீட்பேக் திரும்ப இன்புட் கூட கம்பேர் பண்ணி, ஸோ எவ்வளோ உங்களுக்கு எரர் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் எரர் சிக்னல். ஸோ EFS. ஸோ இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டம்லேருந்து ஸோ EFS நான் கண்டுபிடிக்கிறேன். EFS which is equal to ஸோ RFS minus CFS HFS. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ இந்த இதில் திரும்ப CFS which is equal to EFS GFS. ஸோ இந்த CFS கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ EFS which is equal to RFS minus EFS GFS HFS. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ ஃபைனலாக நமக்கு EFS which is equal to RFS divided by 1 plus GFS HFSன்றது தான் எரர் சிக்னல். பட் நம்மளுடைய எரர் சிக்னலுடைய ஸ்டடி ஸ்டேட் எரருடைய டெஃபினேஷன் என்ன? ஸோ t equal to infinity வாட் வில் பி தி எரர்? ஸோ எரர் இருக்கா இல்லையா, சிஸ்டமில் எரர் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ லிமிட் t tends to infinity at E of t. ஸோ E of t E of infinity நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ஸ்டடி ஸ்டேட் எரர். நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபைனல் வேல்யூ தியரம், இனிஷியல் வேல்யூ தியரம் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ அதில் ஃபைனல் வேல்யூ தியரம் நமக்கு அப்ளை பண்ணலாம், ஏன்னா t tends to infinity. ஸோ அந்த தியரம் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எரர் சிக்னல் ESS, அதாவது S tends to 0 S into EFS. ஸோ அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம் பை யூஸிங் ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ ஃபைனலாக லிமிட் S tends to 0 S into RFS டிவைட் பை 1 plus GFS HFS. ஸோ இப்போ இந்த எரர் சிக்னலில் நம்ம ஒவ்வொரு இன்புட்டும் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் யூனிட் ஸ்டெப் அப்ளை பண்ணால் இந்த ஸ்டடி ஸ்டேட் எரர் என்ன ஆகுது. நெக்ஸ்ட்டு யூனிட் ரேம்ப் அப்ளை பண்ணால் இந்த எரர் சிக்னல் என்ன ஆகுது. நெக்ஸ்ட்டு யூனிட் பேரபோலிக் அப்ளை பண்ணால் எரர் சிக்னல் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், யூனிட் ஸ்டெப் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ வேர் RFS which is equal to 1 by S. ஸோ நம்மளுடைய ஸ்டடி ஸ்டேட் எரர் ESS which is equal to limit S tends to 0 S into RFS divided by 1 plus GFS HFS. ஸோ RFS 1 by S சப்ஸ்டியூட் பண்ணும்போது நியூமரேட்டரில் SS கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரிமைனிங் மீதி இருக்கிறது உங்களுக்கு 1 divided by 1 plus GFS HFS இருக்கும். ஸோ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஸோ 1 divided by 1 plus limit S tends to 0 GFS HFS கிடைக்கும். ஸோ இதில் லிமிட் S tends to 0 GFS HFSன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதுதான் நான் KPன்னு போட்டிருக்கேன். ஸோ KPன்றது பார்த்திங்கன்னா வேர் KP which is equal to limit S tends to 0 GFS HFS. ஸோ இந்த KP அப்படின்றது என்னென்னா, ஸோ பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். ஸோ பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்னென்னா, ஸோ யூனிட் ஸ்டெப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது
நம்மளுடைய எரர் சிக்னல் வந்து சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் அங்கே கிடைக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வந்து பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். ஸோ 1/1 + Kp when applying யூனிட் ஸ்டெப் சிக்னல். நெக்ஸ்ட்டு யூனிட் ரேம்ப் நாம் அப்ளை பண்ணுறோம். ஸோ யூனிட் ரேம்பில் வந்து R(s)ன்றது 1/s². ஸோ அப்ளை பண்ணும்போது நியூமினேட்டரில் ஒரு s கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிற ஒரு s வந்து அப்படியே இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ ஒரு s கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த s வந்து கீழே கொண்டு வரேன். ஸோ கீழே டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை ஆகுது s + s × GFS HFS. ஸோ இதில் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த s கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம் இது மட்டும்தான். ஸோ இதில் லிமிட் s → 0 s × GFS HFS. ஸோ இப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் KVன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ வேர் KV which is equal to limit s → 0 s × GFS HFS. ஸோ இந்த கான்ஸ்டன்ட், இந்த எரருக்கு பேர் இந்த வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி, ஸோ எரர் கான்ஸ்டன்ட். ஸோ யூனிட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். யூனிட் ரேம்ப் நம்ம அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் கான்ஸ்டன்ட் வந்து வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் பேராபோலிக் அப்ளை பண்ணுறேன். ஸோ யூனிட் பேராபோலிக்கில் வந்து நம்மளுடைய R(s) வந்து 1/s³. ஸோ அப்போ s ஒரு s கேன்சல் ஆகிடும். ஸோ s² இருக்கும் டினாமினேட்டரில். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து s² × GFS HFS கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல s², இந்த s² கேன்சல் ஆகிடும் லிமிட் அப்ளை பண்ணும்போது. ஸோ அப்போ s² GFS HFS. ஸோ அப்போ இது மட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் வந்து KAன்னு வச்சுக்கிறேன். வேர் KA which is equal to limit s → 0 s² × GFS HFS. இந்த KAவோட கான்ஸ்டன்ட் பேர் வந்து ஆக்ஸலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்ஸலரேஷன், ஸோ எரர் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இப்போது இந்த எரர் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து s × GFS HFS. ஸோ இந்த இடத்துல s² × GFS HFS. இந்த இடத்துல GFS HFS இருக்குது. ஸோ இந்த ஸ்டடி ஸ்டேட் எரர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் த சிஸ்டம். ஸோ உங்களுடைய சிஸ்டம் வந்து என்ன டைப் இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். ஸோ ஆரிஜினில் வந்து எவ்வளோ போல்ஸ் இருக்கோ, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்த ஸ்டடி ஸ்டேட் எரர். அதுவும் ப்ளஸ் இன்புட் என்ன அப்ளை பண்ணுறோம், ஸோ அதே டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். ஸோ ஸ்டடி ஸ்டேட் எரர் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்று வந்து வாட் டைப் ஆஃப் இன்புட் நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து வாட் டைப் த சிஸ்டம் இஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டைப் நம்பர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ டைப் நம்பர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஒரு சிஸ்டமில், அதாவது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, GFS HFS எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் உங்களுடைய சிஸ்டமில் வந்து அதாவது ஆரிஜினில் எத்தனை போல்ஸ் இருக்குது ஆரிஜினில், ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் டைப் நம்பர் சிஸ்டம். சப்போஸ் வந்து ஒரே ஒரு போல் மட்டும் இருக்குது ஆரிஜினில் அப்படின்னா டைப் நம்பர் ஆஃப் சிஸ்டம் வந்து 1. ஸோ 2 அப்படின்னா டைப் நம்பர் வந்து 2. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய ஸ்டடி ஸ்டேட் எரர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா டைப் ஆஃப் த சிஸ்டம், டைப் நம்பர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ டைப் நம்பர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ டைப் நம்பர் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் லொக்கேட்டட் அட் ஆரிஜின் which is equal to டைப் நம்பர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதே தான். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ சப்போஸ் GFS HFS என்னுடைய லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் GFS HFS இந்த ஃபார்ம் ஆஃப் k டைம்ஸ் ஆஃப், ஸோ நியூமினேட்டரில் ஜீரோஸ் இருக்கும், டினாமினேட்டரில் வந்து போல்ஸ் இருக்கும். ஸோ ஜீரோஸ் நான் Z வச்சுக்கிறேன், ஸோ டினாமினேட்டர் P போல்ஸ் அண்ட் P வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்து k டைம்ஸ் ஆஃப் s + Z1 s + Z2, ஸோ அப் டு n நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் s இன்ட்டு அதாவது s பவர் ஆஃப் n இன்ட்டு s + P1 s + P2 அப் டு n நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல s பவர் ஆஃப் n அப்படின்றது நம்பர் ஆஃப் போல்ஸ் லொக்கேட்டட் அட் ஆரிஜின். ஸோ அப்போது கேபிட்டல் N. ஸோ அந்த கேபிட்டல் N denotes தி நம்பர் ஆஃப் போல்ஸ் லொக்கேட்டட் அட் தி ஆரிஜின். ஸோ அதுதான் வந்து டைப் நம்பர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ Nன்றது டைப் நம்பர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ when n equal to 0 the system is type 0 system. ஸோ அப்போ உங்களுடைய GFS HFS என்ன ஆகும்னா GFS HFS which is equal to, ஸோ k டைம்ஸ் ஆஃப் நியூமினேட்டரில் வந்து ஜீரோஸ், ஸோ அதர் தன் தி ஆரிஜின். ஸோ டினாமினேட்டரில் போல்ஸ் அதர் தன் தி ஆரிஜின். ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ s பவர் ஆஃப் 0, ஸோ எந்த விதமான போல்ஸுமே வந்து உங்களுக்கு ஆரிஜினில் இருக்காது. ஸோ அதனால தான் GFS HFS which is equal to k டைம்ஸ் ஆஃப் s + Z1 டிவைட் பை s + Z1. ஸோ போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி s + P1, ஸோ அப் டு n நம்பர் ஆஃப் போல்ஸ் அதர் தன் தி ஆரிஜின். ஸோ நெக்ஸ்ட்டு n equal to 1. ஸோ n equal to 1ன்றது நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின் வந்து 1. ஸோ அப்போ உங்களோட GFS HFS என்ன ஆகும்னா, ஸோ GFS HFS which is equal to some constant k டைம்ஸ் ஆஃப், ஸோ
zeros. ஸோ டினாமினேட்டரில் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் பி1 எஸ் ப்ளஸ் பி2 போயிட்டுருக்கும். ஸோ ஒரு போல் மட்டும் உங்களுக்கு வந்து ஆரிஜினில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸோ அதுதான் வந்து டைப் 1 சிஸ்டம். நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 2. ஸோ டைப் 2 சிஸ்டம். ஸோ ஜிஎஃப்எஸ் ஹெச்எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து n வந்து 2 இருக்கும், கேபிட்டல் N 2 இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின் வந்து 2. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது இந்த டைப் சிஸ்டம், அதாவது ஒவ்வொரு அதாவது டைப் 0 சிஸ்டம் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து யூனிட் இம்பல்ஸ், யூனிட் ஸ்டெப், யூனிட் ரேம்ப் அண்ட் யூனிட் பேராபோலிக் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ உங்களுடைய எரர் என்ன ஆகுது, ஸ்டடி ஸ்டேட் எரர் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டைப் 0ன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ டைப் 0 சிஸ்டமில் யூனிட் ஸ்டெப் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். யூனிட் ஸ்டெப் அப்படின்றது வந்து ESS which is equal to ஸ்டடி ஸ்டேட் எரர் which is equal to 1 divided by 1 plus limit S tends to 0 GFS HFS. ஸோ இந்த இடத்துல GFS HFSன்றது தான் டைப் 0 சிஸ்டம். ஸோ டைப் 0 சிஸ்டம்க்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன் K டைம்ஸ் ஆஃப் இங்கே S பவர் ஆஃப் 0 இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான போல்ஸும் வந்து ஆரிஜினில் இருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த டேர்ம் அகைன் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ அப்போ ESS which is equal to 1 divided by 1 plus KP கிடைக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் ரேம்ப் பாருங்கள், ESS which is equal to இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே தெரியும் S into GFS HFS. ஸோ அப்போது நீங்கள் வந்து இது GFS சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல S அப்படியே இருக்கும். ஸோ அப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ 1/0. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் பேராபோலிக். ஸோ 1 divided by limit S square GFS HFS. அகைன் இந்த இடத்துல நீங்கள் லிமிட் S அப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஸோ 1/0. ஸோ இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ டைப் 0 சிஸ்டமில் யூனிட் ஸ்டெப் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டடி ஸ்டேட் எரர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டடி ஸ்டேட் எரர் வந்து இன்ஃபினைட். ஸோ அதாவது ஸ்டடி ஸ்டேட் எரர், அதாவது சிஸ்டம் வந்து ஸ்டேபிளுக்கே வரதில்லை. ஸோ இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், நம்ம வந்து யூனிட் இம்பல்ஸ் பற்றி நீங்கள் எடுத்துக்கிறதுல நம்ம. ஸோ ஏன்னா நீங்கள் யூனிட் இம்பல்ஸில் நீங்கள் வந்து RFS, அதாவது சப்போஸ் RFS நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 1 கிடைக்கும். ஸோ அப்போ 1 divided by லிமிட் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து யூனிட் இம்பல்ஸில் வந்து ஸ்டடி ஸ்டேட் எரரே வந்து வராது. ஸோ அதனால தான் நம்ம யூனிட் இம்பல்ஸ் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0 ஆகிடும். ஸோ ஏன்னா S into EFS இல்லையா. ஸோ S into EFS அப்போ போடும்போது என்ன S into RFS divided by 1 plus GFS HFS கிடைக்கும். ஸோ RFS இந்த இடத்துல 1 கிடைக்கும். ஸோ அப்போ S divided by 1 plus GFS HFS கிடைக்கும். ஸோ S tends to 0. ஸோ உங்களுக்கு ஸ்டடி ஸ்டேட் எரர் வந்து 0 ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து யூனிட் இம்பல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் நம்ம யூனிட் ஸ்டெப், யூனிட் பேராபோலிக் அண்ட் யூனிட் ரேம்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப் 1 சிஸ்டம் எடுத்துப்போம். ஸோ டைப் 1 பாருங்கள். ஸோ டைப் 1ல் யூனிட் ஸ்டெப் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போது ESS which is equal to 1 divided by 1 plus, so limit S tends to 0 GFS HFS. So 1 divided by 1 plus limit S tends to 0. So K times of, so type 1ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு போல் வந்து உங்களுக்கு வந்து ஆரிஜினில் இருக்கும். ஸோ அப்போ S times of S plus P1 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 divided by 1 plus S tends to 0 பண்ணும்போது ஸோ 1/0 இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ 1/infinity which is equal to 0. சப்போஸ் டைப் 1 சிஸ்டமில் யூனிட் ஸ்டெப்பு அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டடி ஸ்டேட் எரர் வந்து 0 ஆகிடுது. ஸோ தெர் இஸ் நோ ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ ஸ்டடி ஸ்டேட் எரர் உங்களுக்கு வந்து இருக்கிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ யூனிட் ரேம்ப் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுறேன். ஸோ ESS which is equal to, ஸோ 1 divided by 1 plus, ஸோ லிமிட் S tends to 0 S into GFS HFS இருக்கும். ஸோ இதில் S into GFS HFSன்றது K times of zeros divided by, ஏன்னா இது டைப் 1 சிஸ்டம், அப்போ ஒரே ஒரு போல் இருக்கும். ஸோ S plus P1. ஸோ ஒரு S கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 1 divided by, ஸோ இந்த இடத்துல 1 வராது. ஸோ ஏன்னா நம்மளுடைய யூனிட் ஸ்டெப் அப்ளை பண்ணும்போது ESS which is equal to 1/limit S tends to 0 இருக்கும். ஸோ அப்போ 1/some constant. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை தான் நாம் வந்து ஸோ KV அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் பேராபோலிக் அப்ளை பண்ணுறோம். ஸோ யூனிட் பேராபோலிக்கில் ESS which is equal to 1 divided by limit S square into, ஸோ GFS HFS. ஸோ அது வந்து K times of S plus Z1,
ஸோ எஸ் இன்ட்டு ஏன்னா டைப் 1 சிஸ்டம். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் P1 ஸோ போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு எஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே எஸ் டென்ஸ் டு 0 போடும்போது 1/0 கிடைக்கும் நமக்கு. 1/0. ஸோ இந்த இடத்துல 0 கிடைக்கும். ஸோ 1/0 which is equal to ஸோ இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ பாருங்கள், டைப் 1 சிஸ்டமில் யூனிட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணும்போது ஸ்டடி ஸ்டேட் எரர் வந்து 0. ஆனால் யூனிட் ரேம்பில் வந்து சம் கான்ஸ்டன்ட் எரர் இருக்குது. பட் பேராபோலிக்கில் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டைப் 2 சிஸ்டம் எடுத்துக்கிறேன். ஸோ டைப் 2 சிஸ்டம். ஸோ டைப் 2 சிஸ்டம்னா உங்களுக்கு இந்த இடத்துல S² கிடைக்கும். ஸோ இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஏன்னா திரும்ப அகைன் S² அப்படின்னா 1/1 + இன்ஃபினிட்டி தான் கிடைக்க போகுது. ஸோ 0. யூனிட் ரேம்பில் S டென்ஸ் டு 0. நான் இந்த இடத்துல டைப் 2னா S² இருக்கும். ஸோ அப்போ ஒரு எஸ் மட்டும் டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து S²ல் ஸோ ஒரு எஸ் மட்டும் டினாமினேட்டர் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 1/, ஸோ S டென்ஸ் டு 0. ஸோ 1/0. ஸோ இன்ஃபினிட்டி இருக்கும் which is equal to 0. பாருங்கள், 1/லிமிட் S டென்ஸ் டு 0. அப்போ இந்த இடத்துல வந்து கீழே டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ 1/0. ஸோ இன்ஃபினிட்டி. ஸோ 1/∞ 0. ஸோ அப்போ யூனிட் ரேம்பில் டைப் 2 வந்து 0 ஆகிடுது ஸ்டடி ஸ்டேட் எரர். நெக்ஸ்ட்டு யூனிட் பேராபோலிக்கில் ஸோ இந்த இடத்துல S² இருக்கும். ஸோ அப்போ S² கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட்னு வச்சுருக்கோம், KA. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ ஃபைனலாக வந்து கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டைப் இருக்குது. ஸோ டைப் 0, ஸோ டைப் 1, டைப் 2. ஸோ இங்கே வந்து ஸோ யூனிட் ஸ்டெப், ஸோ யூனிட் ரேம்ப், ஸோ யூனிட் பேராபோலிக். ஸோ டைப் 0 சிஸ்டமில் நமக்கு சம் கான்ஸ்டன்ட் கிடச்சிது. ஸோ 1/1 + KB. பாருங்கள், டைப் 0ல் யூனிட் ஸ்டெப்பில் 1/1 + KP. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டி. ஸோ யூனிட் ரேம் கொடுக்கும்போது சிஸ்டம் வந்து ஸ்டேபிளுக்கே போகிறதில்ல. ஸோ இன்ஃபைனைட் ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ இந்த இடத்துலையும் இன்ஃபைனைட் ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 1 சிஸ்டம் எடுத்துக்கிறேன். ஸோ யூனிட் ஸ்டெப்பில் வந்து ஸ்டடி ஸ்டேட் எரர் 0. பட் இந்த இடத்துல சம் கான்ஸ்டன்ட் 1/KVன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து இன்ஃபைனைட். ஸோ டைப் 2ல் யூனிட் ஸ்டெப்புக்கு ஸ்டடி ஸ்டேட் எரர் 0, யூனிட் ரேம்புக்கும் 0. பட் யூனிட் பேராபோலிக்கு சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1/KA அக்ஸலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் படித்தோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைப் நம்பர். ஸோ டைப் 3க்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான இந்த 3 இன்புட்டுக்குமே வந்து there is no ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டடி ஸ்டேட் எரரும் 0 ஆகிடுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டடி ஸ்டேட் எரரை பற்றி பார்த்தோம். ஸோ இதை நம்ம ப்ராப்ளம் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஸ்டெபிலிட்டியை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.